எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். புட்டை பற்றி தான். புட்டோட வீடியோஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15க்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போது நிறைய பேருக்கு புட்டு மாவுனா என்ன, எப்படி செய்யறது, எங்கே கிடைக்கிறது, புட்டு எப்படி வேக வைக்கிறது, நிறைய டவுட்ஸ் இருக்குது. 100க்கு மேலே கொஸ்டின்ஸ் எனக்கு எல்லா ரெசிபீஸ் கீழேயும் வந்துகிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் இங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்காக மட்டும் கொஞ்சம் கொடுக்குறேன். எல்லா டவுட்ஸும் எல்லா கொஸ்டின்ஸும் எனக்கு இங்கே கொடுக்க முடியாது, நிறைய இருக்குது. சேனல் ஆரம்பித்த காலத்துலேயே புட்டு மாவுன்னு என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இருக்க ஒரு வீடியோ இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 மில்லியனுக்கு மேலே வியூஸ் அதுக்கு இருந்தாலும் இப்போது நிறைய டவுட் போயிட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது. லெங்க்த்தியாக இருக்கும், பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். நிறைய டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு வரலாம். முதல்ல இங்கே கேரளாவில் நமக்கு அவைலபிளாக இருக்கிற கொஞ்சம் புட்டோட பேக்கெட், புட்டு மாவோட பேக்கெட் நான் உங்களுக்கு காமிச்சு தர்றேன். எந்த பிராண்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம இதில் இந்த மாவு ஊற வைக்கிறதுக்கு சேர்க்கிற தண்ணியோட அந்த அளவில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு தோணி இருக்குது. 500 கிராம் பேக்கெட்டு தான் வாங்கியிருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவு இருக்கும். இதோட ரேட்டு அரை கிலோ பேக்கெட்டுக்கு 40 ருபீஸ்லேருந்து 49 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அது பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த பேக்கெட் நான் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு கூடிய ஒரு டவுட் இருக்கக்கூடாது. அது கூட நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். எல்லா பேக்கெட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த லெங்க்தியாக இருக்கிற வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதோட ப்ளேபேக் ஸ்பீடு, வீடியோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போதும் மறுபடியும் வீடியோ லெங்க்தியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. இது நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு வீடியோவாக இருக்குது, அதனால தான். இப்போ நம்ம முதல் பேக்கெட் ஓப்பன் பண்ணி இருக்கு. நிறைய பேர் கேட்ட ஒரு மெயின் டவுட் என்ன அப்படின்னா, இது என்ன மாவு அப்படின்ஸா. எல்லாமே அரிசி மாவு தான். இது பார்க்கும்போது ரவா சைஸில் இருக்கும். நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்ததும் அதே தான். ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவு தான் ரிப்ளை கொடுத்துருக்கு. ஆனால் கரெக்டாக சொன்னால் இது ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவு மட்டும் கிடையாது. இதில் ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவு இருக்குது. அதே மாதிரி ஃபைன் பவுடராக இருக்குது. இடியப்பம் மாதிரி இருக்கிற மாதிரியில் இடியப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபைன் பவுடர் மாதிரி இருக்கிற அரிசி மாவு இருக்குது. அது உங்களை காமிக்கிறதுக்காக தான். இடியப்பத்தோட மாவு சலிக்கிற அந்த நெருக்கமாக இருக்கிற சீவு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் இப்போ சலிச்சிருக்கு. பாருங்கள், அந்த ஃபைனாக இருக்கிற பவுடர்லாம் கீழே வெறுதிருச்சு. வீழாமல் நிற்கிறது ரவா சைஸில் இருக்கிற அரிசி மாவு தான். இது ரெண்டும் கலந்து வரும்போது தான் புட்டு மாவு பர்ஃபெக்டாக வரும். ஃபைன் பவுடர் மட்டும் எடுத்தால் புட்டு கரெக்டாக வராது. ரவா சைஸில் இருக்கிற கொஞ்சம் கிரிட்ஸ் அதிகமாக இருக்கிற பவுடர் எடுத்துருச்சுனாலும் புட்டு கரெக்டாக வராது. இது ரெண்டும் கலந்து வரும்போது தான் புட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். நான் மறுபடியும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த பிராண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. எல்லா பிராண்டிலும் ஃபைன் பவுடரும் கிரிட்ஸும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஆனால் இதில் அந்த ப்ரொப்போர்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சிலதில் பவுடர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிரிட்ஸு கம்மியாக இருக்கும். இதுக்கு தான் நான் கிரிட்ஸுன்னு சொல்கிறது இந்த ரவா சைஸில் இருக்கிற அந்த ஒரு அரிசிக்கு தான். ஸோ சிலதில் கிரிட்ஸ் அதிகமாக இருக்கும், பவுடர் கம்மியாக இருக்கும். சிலதில் பவுடர் தான் அதிகமாக இருக்கும், கிரிட்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் ரெண்டும் கலந்துருக்கும். அதுதான் புட்டு மாவு. இது இல்லாமல் கோதுமை, ராகி மாவு, ரவா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பவுடரில் அப்படியே யூஸ் பண்ணி நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் மெயினாக காமனாக எல்லாம் புட்டு அப்படின்னு சொல்கிறது அரிசி புட்டுக்கு தான். அரி புட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ராக்சிமேட் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வீட்டிலே ரெடி பண்ணி பல்காக பெரிய குவான்டிட்டியை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்த ஒன்று தான் இந்த புட்டு மாவு. அதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது. மாவெல்லாம் வறுத்தெடுக்கும் போது கரெக்டான அளவிலும் கிடைக்கணும். வறுக்கிறது கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா புட்டு செய்யும்போது கரெக்டாக வராது. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட் மாவு தான் யூஸ் பண்ணுறது. இந்த ஒரு பேக்கெட் பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ஒரு பிராண்டு இதில் கிரிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பவுடர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. புட்டு செய்யும்போது எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு சேஞ்சஸ் சில பிராண்டில் மாறி மாறி கிரிட்ஸு கம்மி, பவுடர் கொஞ்சம் அதிகம், பவுடர் கம்மி, கிரிட்ஸ் அதிகம், அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இதில் ரவா சைஸில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பவுடர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் வீட்டில் ரெடி பண்ணுற மாவு ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். பெரிய கிரிட்ஸ் வராது. ஆனால் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் கிடைக்கும். மார்க்கெட்லேருந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாவெல்லாம் நம்ம பார்த்துருச்சு. இதோட இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்கிற கொஞ்சம் தான் உங்களை காமிச்சிருக்கு.
வீட்டில் இதை எப்படி ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி ஊற வச்சிருக்கு. தோசைக்கல்ல எடுக்கிற அதே பச்சை அரிசி தான், இட்லி அரிசி கிடையாது, சாப்பாடு அரிசி கிடையாது, பச்சை அரிசி தான். 4 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது தண்ணி வடிகட்டி எடுக்கணும். தண்ணி ஃபுல்லாக போகணும், இதுக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த அரிசி காயக்கூடாது, தண்ணி ஃபுல்லாக போனால் மட்டும் போதும். இதே மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிருச்சுன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் போயிடும். தண்ணி இருக்குது போகலை அப்படின்னா ட்ரையாக இருக்கிற ஒரு துணியில் விரித்து போட்டுக்கோங்க. தண்ணி போனதுக்கப்புறம் காயறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றி நம்ம இது பவுடர் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு பாதி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது சலிச்சு எடுக்கணும். சலிச்சு எடுக்கிறது எப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டெப்பு கரெக்டான மட்டும்தான் புட்டு கரெக்டாக வந்துடும். ஒரு மரத்துக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருந்தேன். நியூஸ் பேப்பர் வந்து ஹெல்த்துக்கு நல்லாலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அதனால அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு பட்டர் பேப்பர் கூடி வச்சுருக்கேன். என்னோட சீவில் பாருங்கள் 4 டைப் இதே மாதிரி. இதுக்கு என்ன சொல்லுவேன், அரிப்பான்னு சொல்லுவேன் மலையாளத்தில், தமிழில் என்னன்னு தெரியலையே. அது வந்துட்டு 4 டைப் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி மீடியம் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது, இதுவும் நமக்கு தேவையில்லை. 2 மாற்றிக்கோங்க. மிச்சம் இருக்கிற 2 தான் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த 2 தான் நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்துட்டு புட்டு செய்கிறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு இடியப்பம், அப்பம் அதெல்லாம் செய்கிறதுக்கு. இது பாருங்கள், புட்டோட சீவு வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ரவை எல்லாம் சலிச்சிருச்சு அப்படின்னா கீழே விழுந்துடும். இது வந்துட்டு அப்பத்தோடது. இடியப்பம், அப்பம், வெள்ளை அப்பம் அதெல்லாம் செய்யறது இந்த ஒரு சீவில் மாவு சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நெருக்கமாக இருக்கும். இந்த நெருக்கமாக இருக்கிற சீவில் தான் நம்ம முன்னாடி அந்த இன்ஸ்டன்ட் புட்டு மாவு இருக்கல அது சலிச்சு எடுக்குது. அதனால தான் ரவா சைஸில் எல்லாம் இருக்கிறது மிச்சம் வந்துருச்சு. நம்ம இப்போ நம்ம மாவு சலிச்செடுக்க போகிறது இந்த அகலமாக இருக்கிற ரவா சைஸில் இருக்கிற அது வந்துட்டு அந்த அரிப்பையில் தான். அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாவு இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா சலிச்சுக்கோங்க. நம்ம இந்த அரிசி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ரொம்ப நேரம் அரைச்சிருச்சு அப்படின்னா நிறைய பவுட்ரு வந்துடும். அதனால தான் ரொம்ப அரைக்கக்கூடாது. முக்கால்வாசி அரைச்சதுக்கப்புறம் சலிச்சுக்கோங்க. மிச்சம் வர்றது மறுபடியும் இன்னொரு டைம் க்ரஷ் பண்ணி இல்லை இருந்தால் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 10 செகண்டில் அரைச்சி இதே மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு கையெல்லாம் போட்டு நல்லா அமர்த்தி அதுக்குள்ளே இருந்து அந்த ரவா சைஸில் இருக்கிறது கொஞ்சம் பெருசெல்லாம் கீழே விழுந்துருச்சு. மிச்சம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நிறைய நமக்கு பவுட்ரு பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அரிசி கூட இதுவும் போட்டு பவுட்ரு பண்ணிவிடுவேன். இது கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் எடுக்கலை, அப்படியே மாற்றிட்டேன். இது பாருங்கள், இது பச்சையாக இருக்கிற புட்டு மாவு தான். அடுத்தது நம்ம இது வறுக்க போகிறேன். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதிலிருந்து மாவு நல்ல சூடாய் ஆவி வர ஆரம்பிச்சிடும். ஆவி வந்ததுக்கப்புறம் தீ வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஆவியெல்லாம் அமங்கி மாவு ட்ரை ஆகி வர ஆரம்பிச்சிடும். நல்லா பவுட்ராய் மாறிடும். அது மட்டும் இல்லை, கரெக்டான அளவுக்கு இந்த மாவு நம்ம வறுக்கும்போது அந்த புட்டு வேக வைக்கிற ஒரு ஸ்மெல் கூடி வந்துடும். அந்த ஒரு டைம் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். கரெக்டான அந்த ஒரு பாகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் நம்ம வறுக்கலை அப்படின்னா புட்டு வந்து பிசையும் போது தண்ணி ஊற்றி பிசையும் போது கரெக்டாக வராது, கட்டி ஆகிடும். சில டைம் வந்து நல்லா கல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது. அதனால கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு தான் நம்ம இது வறுத்து எடுக்கணும். இப்போ கரெக்டாக ட்ரையாக இருக்குது. இதுக்குள்ளே சின்ன சின்ன கட்டி எல்லாம் ஃபார்மாக இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதை லாஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடி கொஞ்சம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் நம்ம அது மூடி வச்சுருந்தேன். அடுத்த நாளைக்கு தான் நம்ம எடுக்கிறேன். புட்டு மாவு ரெடி பண்ணி உடனே வந்து புட்டு செய்ய முடியாது. புட்டு செஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக வராது. கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடணும். எப்போவுமே நம்ம வீட்டில் புட்டு செய்யும்போது முதல் நாள் நம்ம தோசைக்கெல்லாம் அரைச்சி வைக்கலையா, அதே மாதிரி புட்டு மாவு முதல் நாள்லே ரெடி பண்ணி வச்சுடுவேன். அடுத்த நாளைக்கு தான் புட்டு செய்யும். அப்போ தான் மாவு கரெக்டாக கிடச்சிடும். நம்ம வீட்டில் வறுத்த அரிசி மாவுக்குள்ளே சின்ன சின்ன கட்டி இருக்குது. அந்த கட்டி அப்படியே நம்ம புட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு புட்டு வேக வச்சிருச்சு அப்படின்னா வேகாமல் இருக்கும். அந்த வெள்ளை கலரில் பச்சையாக அந்த மாவு பச்சையாகவே இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அது சலிச்சு எடுத்துட்டேன். இந்த ரவா சைஸில் இருக்கிற புட்டோட அதே அரிப்பையில் தான் அதே சீவில் தான் நம்ம சலிச்சு எடுத்துருக்கு.
இப்போ நிறைய குவான்டிட்டியில் 2 கிலோ இல்லை 5 கிலோ புட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிற டைமில் இதே மாதிரி கட்டி சலிச்சு எடுத்து இந்த கட்டி எல்லாம் சேர்த்து மறுபடியும் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு டைம் க்ரஷ் பண்ணி இந்த சீவில் அப்படியே சலிச்சு எடுத்து அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ எடுக்கிறது இல்லை. ரொம்ப கட்டியாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. இங்கே நம்ம வீட்டில் இந்த மாதிரி புட்டு மாவு இப்போ ரெடி பண்ணுறது இல்லை. இந்த அரிசி ஊற வச்சு மில்லில் கொடுத்துடுவேன். மில்லிலிருந்து அவங்களே புட்டு மாவு ரெடி பண்ணி வறுத்து நமக்கு திருப்பி கொடுத்துருவேன். அப்போ அங்கே இருந்து வர்ற மாவு இதே மாதிரி நம்ம சலித்து கட்டியெல்லாம் மறுபடியும் பவுட்ரு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 6 மாதம் வரைகள்லாம் கெடாமல் இருக்கும். இப்போ உங்களை காமிக்கிறதுக்காக தான் நான் வீட்டில் ரெடி பண்ணி காமிச்சேன். இது நம்ம ரெடி பண்ண புட்டு மாவு. இது வந்துட்டு நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கின புட்டு மாவு. ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? நம்ம இப்போ வீட்டில் ரெடி பண்ண அந்த புட்டு மாவில் புட்டு செய்ய போகிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. கை கணக்குன்னு சொல்லி இல்லைங்களா? புட்டுக்கு எப்போவுமே கையில் தான் எல்லாருமே உப்பு போடுறது. அப்போ தான் எல்லாருக்குமே கரெக்டாக அந்த ஒரு அளவு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்த ஸ்பூனில் தான் உங்களுக்கு அந்த அளவு தெரியறதுக்காக ஸ்பூனில் தான் காமிச்சிருந்தேன். இப்போ நான் கையில் தான் போட்டிருக்கேன். தண்ணி வந்துட்டு தொளிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொளிக்கணும். நமக்கு தண்ணி வந்து தேவைப்படும் கொஞ்சம் அதிகமாக, இருந்தாலும் ஒன்றா ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து அமர்த்தாமல் இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அமர்த்தி மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா கட்டி வந்துடும். அது மறுபடியும் உடச்சி எடுக்கிறதுக்கு முடியாது. அதனால ரொம்ப சாஃப்டாக தான் புட்டு மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது பச்சை அரிசி மட்டும் ஊற வச்சு செஞ்சுடுவோம். மில்லில் கொடுத்து நம்ம பவுட்ரு பண்ணும்போது பச்சை அரிசி கூட கொஞ்சம் சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசி அதுவும் கூடி சேர்த்து ஊற வச்சு கொடுத்துருவேன். அப்போ வந்துட்டு புட்டு இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இடியப்பத்து செய்யும்போது அதே மாதிரி செஞ்சுடுவேன். மில்லில் ஆகும்போது நல்லா கரெக்டாக பவுட்ரு பண்ணி எடுக்க முடியும். நமக்கு மிக்சியில் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால தான் வீட்டில் பச்சை அரிசி மட்டும் செய்யறது. பாருங்கள், இது இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கட்டியெல்லாம் இருக்குது, சாஃப்டாக இருக்கிற கட்டியாக இருக்குது. இதே மாதிரி மெதுவாக அமர்த்தினாலே அது வந்து நல்லா உதிரியாக வந்துடும். இது உடனே புட்டு செய்யாமல் நமக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே புட்டு செய்கிற இந்த பாத்திரம் ஃபுல் செட்டே இருக்குது. இது என்னன்னு சொல்கிறேன். இதுக்கு புட்டு குடம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புட்டு குச்சி. இதுக்குள்ளே மேலே வந்துட்டு இதோட மூடி இருக்குது. இதுக்கு ஒரு ஓட்டை இருக்குது. இந்த வழிதான் ஆவி வர்றது. இதுக்குள்ளே புட்டோட சில்லு இருக்குது. இது வந்துட்டு சில்லு அப்படின்னு சொல்லுவோம். அச்சு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு சில்லுன்னு தான் சொல்கிறது. நிறைய ஓட்டையாக இருக்குது. இந்த ஓட்டை வழி தான் ஆவி வந்து மேலே ஏறுது. இதே பற்றியும் எனக்கு நிறைய மெசேஜஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது நான் வாங்கினது வந்து அமேசானில் இருந்தால் 580 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. 600க்குள்ளே தான் வருது. இது தனியே இந்த புட்டுக்குட்டி இருக்குல்ல, இந்த குழல், அது மட்டும் தனியே வாங்குறதுக்கும் கிடைக்கும். அது வந்து குக்கருக்கு மேலே வைக்கிறது. இந்த மாதிரி பானையோடு சேர்த்து ஃபுல் செட்டாகவும் வாங்குறதுக்கு கிடைக்கும். நான் இப்போது இந்த குழலுக்கு உள்ள இந்த புட்டு குழல், புட்டு குச்சி அப்படின்னு சொல்கிறேன். இதுக்குள்ளே முதல்ல சில்லு போட்டதுக்கப்புறம் தேங்காய் போட்டு மாவு போட்டு மேலே இதே மாதிரி மூடி வச்சு அமர்த்தி புட்டு பானைக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புட்டு குத்தி இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றும் போது ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. பாதிக்கு கீழே ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதித்து அந்த தண்ணி வந்து மாவில் ஒட்டக்கூடாது. ஆவி மட்டும்தான் ஏறணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது புட்டு மாவு ஃபில் பண்ணால் போதும். ரொம்ப முன்னாடி மாவு ஃபில் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் அமங்கிடும். தண்ணி கொதித்து அந்த புட்டு சில்லு வழி மேலே அந்த தேங்காய்க்குள்ளே மாவுக்குள்ளே ஏறி இந்த மூடியில் இருக்கிற ஓட்டை வழி வெளியே வந்துடும். ஆவி வெளியே வந்து ஒரு 5 to 10 செகண்டுக்குள்ளே வந்து புட்டு ஃபுல்லாக நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 5 to 10 செகண்டுக்குள்ளே புட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் குக்கருக்கு மேலே வைக்கிற புட்டுக்குழல் தனியே வாங்குறது கிடைக்கும். பானை இருக்காது, உள்ள சில்லு இருக்கும். கீழே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும். குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி மூடி போட்டு வாஷர் போட்டு நல்லா டைட்டாக அடைச்சி ஆவி வரும்போது அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நிறைய காமிச்சிருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்துட்டு 15 to 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து கட்டியெல்லாம் உடச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக கையில் அமர்த்தும் போது இதே மாதிரி உருண்டையாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் உதிரியாக எடுத்துக்கலாம். அதுதான் புட்டு மாவு கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரிய வைக்கிறது. எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு. இனி வந்துட்டு இந்த புட்டு குழலுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம்.
சில்லு போட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாதி அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கு. மறுபடியும் மாவு போட்டு நிறச்சி மூடி ஆவியில் வேக வச்செடுக்கணும். புட்டு மாவு போடும்போது அமர்த்தக்கூடாது, லைட்டாக லெவல் பண்ணி கொடுத்தா போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அமர்த்திச்சு அப்படின்னா புட்டு வந்துட்டு கல் மாதிரி ஆகி போயிடும், சாஃப்ட்னஸ் இருக்காது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. பானைக்கு உள்ள தண்ணி கொதிக்கும் போது நம்ம இந்த புட்டுக்குழல் அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஆவி ஏறுறது நமக்கு இங்கே பார்க்க முடியும், ஸ்டீலோடதாக இருக்கிறதுனால சீக்கிரம் பார்க்க முடியும். இந்த ஓட்டை வழி ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு. 5 to 10 செகண்டுக்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இனி இது வந்துட்டு புட்டு குத்தி எடுத்துக்கலாம். புட்டுக்குழல் வாங்கும்போது இது கூட நமக்கு கீழே இருந்து இதே மாதிரி குத்தி எடுக்கிறதுக்கு ஒரு உச்சி மாதிரி ஸ்டீலோடதோ இல்லை பிளாஸ்டிக்கோடதோ ஒன்று கிடைச்சிடும். நான் வந்துட்டு இந்த ஸ்பூனோட ஸ்பைரல் ஸ்பூன் ஒன்று எங்கிட்ட இருக்குது பெருசு, அது வச்சுட்டு தான் குத்தி எடுக்க போகிறேன். புட்டுக்குழல் வந்துட்டு ஸ்டீலில் வாங்குறதுக்கு கிடைக்கும், அலுமினியத்தில் இருக்குது, இண்டோலியத்தில் இருக்குது, அப்புறம் என்ன ப்ரான்ஸில் இருக்குது, செம்பில் இருக்குது, நிறைய மெட்டலில் வாங்குறது கிடைக்கும். ஸ்டவ்வில் வைக்கும்போது ஸ்டீல் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பத்திரமா பார்த்து பண்ணிக்கோங்க. எப்போவுமே குக்கருக்கு மேலே வைக்கிறதா சேஃபாக இருக்கும். புட்டு பானை இல்லாமல் அந்த குழல் மட்டும். பாருங்கள், நம்ம வீட்டில் ரெடி பண்ண அந்த மாவில் செஞ்ச புட்டு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். புட்டை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இங்கே சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம அந்த மார்க்கெட்லேருந்து வாங்கின இன்ஸ்டன்ட் மாவில் ஒரு டைம் புட்டு செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச வீடியோஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் பார்க்கணுன்னு தோணிடுச்சு அப்படின்னா நம்ம அது ஒரு டைம் காமிச்சிக்கலாம். எந்த வித்தியாசமுமே இல்லை, நம்ம செஞ்சது அப்படியே தான் செய்கிறது. ஃபைனலாக புட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, சாஃப்ட்னஸ் அதெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் ரெடிமேட் புட்டு மாவு இப்போ நான் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தொளிச்சு கட்டி எல்லாமே உதிரியாக பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம இது புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். புட்டுக்குழலுக்குள்ளே தேங்காய் போட்டு மாவு போட்டு மறுபடியும் தேங்காய் போட்டு மறுபடியும் மாவு போட்டு மெதுவாக அமர்த்தி லெவல் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேருக்கு அந்த டவுட்டாக இருந்துச்சு, மேலே ஆவி வந்த உடனே எப்படி வேகிறது அப்படின்ட்டு. ஆவி வந்தால் மட்டும் போதும், 5 to 10 செகண்ட்குள்ளே எடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பாருங்கள் நம்மளோட இன்ஸ்டன்ட் மாவு எப்படி இருக்குதுன்னு. இன்ஸ்டன்ட் மாவில் செஞ்ச புட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் செஞ்ச மாவு மாதிரியே, அந்த புட்டு மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்குது. பழங்கொடி சாப்பிட்டுக்கலாம், கடலைக்கறி, அப்புறம் என்ன பாசிப்பயிர் கறி, பப்படம் வறுத்தது, மீன் கறி, சிக்கன் கறி, உங்களுக்கு பிடிச்ச எந்த கறி கூட வேணாலும் இந்த புட்டு சாப்பிட்டுக்கலாம். நிறைய வெரைட்டி புட்டோட ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. எல்லாமே இந்த மாதிரி மாவில் தான் செஞ்செடுக்கிறது. எல்லாமே ஹெல்த்தியுமாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.